பயங்கரமான கிளாஸ், தேவையான மாஸ், அனிருத்தோட 2 மந்திரம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் அடிச்சு விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிடுச்சு. மொத்தமா 3 ரிசல்ட் தான். ஒரு கூட்டம் இது ஏகே படமே கிடையாது, சீனுக்கு சீன் மாஸ் இல்ல, ஃபைட் இல்ல, தூக்கு தூரனா அடாவடின்னு எலிவேஷன் வரலன்னு அவங்க இது வரைக்கும் பார்த்த ஏகே வச்சு ஒரு கருத்து சொல்லுவாங்க. நான் ஜென்யூன் ஃபேன்ஸோட ரிவ்யூ சொல்றேமா, இந்த மாதிரி இத படிங்களா. #விடாமுயற்சி is the worst movie I have watched this year so far. அஜித் குமார் time is over ஆயிடுச்சான். You should really stop acting, try something else தல, like the motor racing, flying DIY flights. 3,84,000 வியூஸ், 668 ரீபோஸ்ட், ரிப்ளையோட சேர்த்தா 1000 பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்பா என்ன ரீச். காலையில 8 மணிக்கெல்லாம் எழுந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. விவரம் தெரியாத பேச முடியாத குழந்தைக்கு படம் போட்டு காமிச்சா கூட ஏதோ ஒரு 2-3 சீன்ல சிரிச்சு என்ஜாய் பண்ணிரும். இதெல்லாம் இது ஒரு கிரிட்டிக்ஸ் ரிவ்யூன்னு கூட கன்சிடர் பண்ண முடியாது. எப்போதான் தமிழ் சினிமால இந்த மாதிரி நெகட்டிவிட்டி கொடுமை மாறப்போகுதோ. இன்னொரு கூட்டம், எப்பா நீயாச்சும் புதுசா ஒன்று கொடுத்திய, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியேன்னு சந்தோஷமா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல ரிசீவ் பண்ணி என்ஜாய் பண்றது. ஷோர் ஷார்ட்டா சொல்றேன், நிச்சயமா ஒரு சில ஏகே ஃபேன்ஸ்க்கு இது டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருக்கும். 100% அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணலனாலும் படம் பிடிச்சிருக்கும். மூணாவது, இவங்க 2 குரூப்பும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறத பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்றது. சிலர் ஒரு ஸ்டெப் மேல போய் நானும் அஜித் குமார் ஃபேன் தான், ஆனா எனக்கே இந்த படம்னு காதுலே விரல விட்டு ஆட்டுவாங்க. இதுல நான் எந்த ரகம்னு என்னாலே கரெக்டா சொல்ல முடியல, பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கடைசியா ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன். இந்த வீடியோல கண்டிப்பா ஸ்பாயிலர்ஸ் இருக்குதான் போகுது, இப்பவே சொல்லிடுறேன். அப்புறம் படம் பார்க்காதவங்க என்ன வந்து திட்டாதீங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட் பளபளக்கிற த்ரிஷா மேம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சவடிகா சாங்ல இருந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணது ஒரு பக்கா செலிப்ரேட்டிங் ஃபேக்டர். அந்த சாங் நிஜமலை தியேட்டர்ல மஜா வைபா அமைஞ்சுது. லைன் ஸ்டார்ட் ஆன உடனே சீட்ல இருந்து எல்லா பையனும் ஸ்கிரீனை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அனிருத் சார், நீங்க சும்மாலாம் அந்த தீம் போடலாம் நல்லா தெரியுது. அந்த டைட்டில் விடாமுயற்சின்னு வந்த உடனே படம் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நடுவுல எல்லா அந்த டைட்டிலும் போட்டுட்டு இருந்தாங்களே, பின்னாடி அந்த பிஜிஎம் கரெக்டா அந்த ஆடியன்ஸ் வெயிட் பண்றாங்க. முக்கியமான கேஸ்ட் நேம் வரப்பெல்லாம் அங்க ஒரு பாஸ் வருது, அஜித் அப்படின்னு கத்துறாங்க. அது பிஜிஎம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அந்த டைட்டில் ரோல் முடிகிற வரைக்குமே சூப்பரா எல்லாரும் கத்தி என்ஜாய் பண்ணாங்க. படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே தியேட்டரை திருவிழாவா மாத்திச்சு அந்த பிஜிஎம்ல வர கேப். நீங்க பார்த்த FDFSல அந்த மாதிரி பண்ணாங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திரும்ப அந்த பாட்டிக்கே வருவோம். தலை ஹேண்ட்ஸமா இருந்தாலும் கண்ணுல கையில் மேலதான் போகுது. அவ்வளவு அழகா த்ரிஷா மேம் பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. மேக்கப்ல இருந்து காஸ்டியூம்ஸ் வரைக்கும். டக்குன்னு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ட்விஸ்ட். அது வரைக்கும் ஹோல்சமா போனது டக்குன்னு செட் ஆகாது, பிரிஞ்சிரலாம், உனக்கு லவ் யூ அனுப்பல, லெட்ஸ் மூவ் ஆன்னு என்னென்னமோ சொல்றாங்க. தோ கல்யாணத்துக்கு ஃபேன்ஸ் எல்லாரும் இப்பதான் ஸ்கிரீன் முன்னாடி ஆடிட்டு திரும்ப சீட்டுக்கு வந்து உட்காரத்துக்குள்ள பிரேக்கப் பண்ணிட்டாங்க. யாரை டிசப்பாயிண்ட் பண்ணா, எதனால இப்படி ஒரு விரிசல்னு ட்விஸ்டோடவே போச்சு. பட் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா மெச்சூரா தான் டீல் பண்ணாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஜிமிக்கு பொண்ணா வந்தோமா போனோமான்னு இல்லாம இப்படி ஒரு கான்ட்ரவர்சி கேரக்டரா இருந்தாலும் அதை எடுத்து மெச்சூரா டீல் பண்ணதுக்கு ஒரு குட்டி அப்ரிசியேஷன் கொடுக்கலாம். சோஷியல் மீடியால இப்படி ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அவங்களே ஹீரோ கூட இருக்க விருப்பம் இல்லாம தான் கிளம்பி போறாங்க. அவங்களுக்காக ஹீரோ இவ்வளவு முயற்சி செய்யும் போதே எங்களுக்கு பெருசா அந்த கிரிப்பிங் கனெக்ட் ஆகல. இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சோஷியல் மீடியால பேசுறாங்க. பிராக்டிக்கலா லைட்டா யோசிச்சு பாருங்க. எனக்கு வேற ஒரு லைஃப் வேணும்னு சொன்னா வேற என்ன பண்ண முடியும்? ஒன்னு அர்ஜுன் கேரக்டர் மாதிரி தனியா உட்கார்ந்து அழுது ஃபீல் பண்ணிட்டு சரி செய்ய பார்க்கலாம். இல்லனா ஒரு படி மேல போய் கோவத்தை வெளிப்படுத்த கல்யாண போட்டோ எடுத்து நடு வீட்டுல போட்டு உடைச்சு வீட்டை விட்டு வெளியே போடின்னு ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தலாம். அவ்வளவுதான் பிராக்டிக்கலா சொசைட்டிலையும் பண்ண முடியும். இதை நான் இந்தியாலே சொல்றேன். அவங்க இருக்கிறது ஃபாரின் வேற. அப்ப அங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அதுக்காக லெஃப்ட் ரைட்னு அறிஞ்சு வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதும் தப்பு தான். அவங்க பண்ணது தப்புனா அடிதடியில இறங்குறதும் தப்பு தான். ஃபோர்ஸ் பண்ணி எப்படி லவ் பண்ண வைக்க முடியும்? நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்களுக்கு குழந்தை இல்லாம போனதும் ஒரு டிராஜடியான சிச்சுவேஷன்ல கையிலுக்கு லவ், பாசம், அன்பு எல்லாம் தேவைப்படுது. அர்ஜுன் கேரக்டர் அந்த லவ் கொடுக்கல. அதுக்காக லவ் இல்லன்னு கிடையாது. அவர் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம இருந்திருக்கலாம், இல்லனா கரெக்டான நேரத்துல பண்ணாம இருந்திருக்கலாம். அதோட ரிசல்ட்டா தான் இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு முடிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அந்த லவ் இருக்குதானே, ஒன் சைட் லவ்வா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது கடத்திட்டு போனா போயிட்டு போட்டும் போங்கன்னு எப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க முடியும்? சில படங்கள்ல ஒன் சைட் லவ் இருக்கும். ஆரம்பத்துல ஹீரோயின் கண்டமேனிக்கு அசிங்கப்படுத்துவாங்க, ஹீரோ திரும்ப பின்னாடியே போவாரு. அந்த ஹீரோ போறது நியாயம், ஹீரோயிசம்னா இவர் வைஃபை தேடி போறது அநியாயம், கோமாளித்தனமா? இது என்ன பிரதர்?
அவுட் ஆஃப் கண்டென்ட் போயிட்டேன். எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆன விஷயங்களில் ஒன்று, ஃப்ளாஷ்பேக்கில் வந்த லவ் சீன்ஸ்க்கு மெனக்கெட்டு லுக்ஸ் எல்லாம் மாற்றி வளவலன்னு இழுக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த பர்த்டே டேட் தெரிஞ்சுக்க டெய்லி ஒரு சம்பவம் பண்ணதெல்லாம் லைட்டாக அந்த காதல் மன்னன் வைப்ஸை கொண்டு வந்தது. ரிலேஷன்ஷிப் சீன்ஸ் எல்லாம் டைம் டிராவல் மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த்து போயிட்டு வந்தாலும் எதுவுமே அவ்வளவா கன்ஃபியூஸ் ஆகல. கிரிஞ்ச் எதுவும் இல்லாமல் கிளாரிட்டியாக ப்ரெசென்ட் ஆச்சு. டைரக்டர் சார், உங்களுக்கு ஆக்ஷனும் வருது, ரொமான்டிக் சீன்ஸும் ரொம்ப நாளாக வருது. அப்படியே ஏகே பக்கம் திரும்பினா அவர் நிலைமையை சொல்றதுக்கு என்ன இருக்கு, ரொம்ப கவலைக்கிடமான நிலைமை. ஒரு மாஸ் ஹீரோ அவருக்கு எழுதுற ஸ்டோரினா என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும்னு ஒரு செக்லிஸ்ட் இருக்குமோ அது எல்லாத்தையும் கொடுங்கன்னு அழிச்சிட்டு பயங்கர அண்டர் பிளே பண்ணியிருக்காரு. நான் அந்த கவலைக்கிடமான நிலைமைன்னு கேரக்டரை சொன்னேன், பர்சனல் லைஃப் இல்ல. ஏகே நடிச்ச விடாமுயற்சின்னு சொல்றதை விட ஏகேவின் புது முயற்சின்னு டேர்ம் பண்ணலாம். அப்படி ஒரு கேரக்டரைசேஷன். அதுக்காக மாசே இல்லையான்னு கேட்டா அப்படியும் சொல்ல முடியாது. மாஸ் சீன்ஸ்னா எது, அது ஒருத்தவங்களை பொறுத்து மாறும். நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அர்ஜுன் கேரக்டர் கிட்ட, அர்ஜுன்னா ஏகேவை சொல்றேன், அவர்கிட்ட ரெஜினா மேம் ஒரு மேனிபுலேஷனே நடத்துவாங்க. அவ ஆல்ரெடி அஃபேர்ல இருக்கா, உன்னை போட்டு தள்ள ஸ்கெட்ச் போட்டதே அவ தான், அப்படி இப்படின்னு அளந்து விட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீக் ஸ்டேட்ல இருக்கும்போது ஒரு சராசரி மனுஷன் ரெஜினா சொல்ற நியூஸ் எல்லாம் கேட்கும்போது ஈஸியா மேனிபுலேட் ஆகியிருக்கலாம். பட் என்னதான் அவ ரிலேஷன்ஷிப்பை உடைச்சு டைவர்ட் ஆகி போயிருந்தாலும் உயிர் எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் அவ வரமாட்டான்னு ஸ்ட்ராங்கா நின்னது மாசன்னு சொல்லலாமா? கூட இருக்காலோ விட்டு போறாலோ, நம்மள நம்பி வந்த ஒரு பொண்ணை பாதியில விட்டு போகாம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் போராடி நிக்கிறத மாசன்னு டேர்ம் பண்ணலாமா? தனிப்பட்ட வகையில அவ்வளவு கொடுமைகள் பண்ணாலும் அடிச்சாலுமே சரி, எதிரிங்களை அட்டாக் பண்ணும்போது முடிச்ச வரைக்கும் அவங்கள கொல்லாம முட்டிக்கு கீழே சுடுறத ஒரு வகையான மாசுன்னு சொல்லலாமா? ஒரு பிளஷர் எங்கேயும் தெரியாதுங்க, நீ என்ன அடிச்சிட்ட, இப்ப நான் உன்னை அட்டாக் பண்ண போறேன், பழி வாங்க போறேன்னு எங்கேயுமே அந்த ஹீரோயிசம் ரிவெஞ்ச் இல்லாம உன்னை நான் அந்த மூஞ்சில ஒரு பிளஷர் தெரியாது. இப்ப நான் சண்டை செய்யலனா சத்தியமா செத்துருவேன்ற ஒரு நொடிக்கு போகும்போது மட்டும்தான் இறங்கி அடிப்பாரு. அது மாஸ் தான். இதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் வேதாளம் சொல்லலாம். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃபைட் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. எல்லாத்தையும் விட்டுருவோம், ஹீரோக்கு தேவையான எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்படி ஒரு படம், இப்படி ஒரு கேரக்டர் எடுத்து நடிச்சதே மாஸ் தான். நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச படத்தை எடுத்து ரீமேக் பண்ணாலே நொட்டுன்னு நொட்டுவாங்க. இதுல எப்படி பிரேக் டவுன், அதுவே பிளாட்டா எந்த ஒரு மிஸ்ட்ரி வாவ் எலமெண்ட்டும் இல்லாம பிளேனா போகும். அது எப்படி நம்மளால புல் பண்ண முடியும்னு இவ்வளவு கான்பிடன்ஸா எடுத்து இப்படி ஒரு கேரக்டரைசேஷன் டிசைன் பண்ணாங்கன்னே தெரியல. பட் செம துணிச்சல் வேணும் அதுக்கு. சினிமாட்டோகிராஃபி, அந்த அசர்பைஜானை விஷுவலைஸ் பண்ண விதம் ஹாலிவுட் ஸ்டைல ஒரு கோலிவுட் இல்ல கோலிவுட் ஸ்டைல ஒரு ஹாலிவுட்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பரா, அதாவது அந்த வேர்ல்டுக்குள்ளே டிராவல் பண்ற மாதிரி இருந்தது. நான் 3D கிளாஸ் போடல, படமும் 3D கிடையாது. பட் ஸ்டில் அவங்க ரோட காமிச்ச விதமா இருக்கட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபி, ஒரு ரோட்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த ஷேட்ஸ், சன்லைட், டிஃபரன்சியேஷன், கலர் கிரேடிங்னு எனக்கு டெக்னிக்கலா கரெக்டா சொல்ல தெரியல. பட் அந்த வேர்ல்டுக்குள்ள ஈஸியா சினிமாட்டோகிராஃபி புல் பண்ணிருச்சு. இவ்வளவு நேரம் நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஒன்னு ப்ரோ, நீ ரெஜினா மாதிரி எங்களை மேனிபுலேட் பண்ண, அந்த படம் நான் நினைச்ச மாதிரி இல்ல, அவ்வளவுதான். ஏகேக்கு இந்த கேரக்டர் செட் ஆகல, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சுக்கலாம். இன்னொரு டைப், ஆமால பிசிக்கலா அடிச்சு உதச்சி கெத்தா டைலாக் பேசி மல்டிபிள் ஆங்கிள் ஷாட் எடுத்து கட் பண்ணி மியூசிக் போட்டு எலிவேட் ஆகுறது ஈஸி இல்ல. அதுவும் ஏகே மாதிரி ஒரு டாப் டயர் ஹீரோக்கு ரொம்ப ஈஸி. அதெல்லாம் விட்டுட்டு நிதானமா ரியலிஸ்டிக்கா வைஃப் கூட இருக்கணும், வைஃப்காக போராடணும்னு பண்றது ஒரு வித்தியாசமான டைமென்ஷன் அன்லாக் பண்ணுதுலன்னு புரிஞ்சிருக்கலாம். பிகாஸ் அதெல்லாம் சாதாரண குவாலிட்டிஸ் கிடையாது. நம்மள சுத்தி அவ்வளோ பீப்புள்ஸ் நம்ம மூளைய கரெக்ட் பண்ண ரெடியா இருக்கும் போது நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நம்புவனு ஸ்ட்ராங்கா நிக்கிறது ஒரு கேரக்டரை அவுட்ஸ்டாண்டிங்கா ப்ரொஜெக்ட் பண்ணுது. இதே தான் தளபதி விஜய் மாஸ்டர்ல பண்ணாரு. சில ஸ்டீரியோ டைப்ஸை உடைச்சி ஹீரோனா ஏன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வெத்தா இருக்க கூடாதா, பட் அது ஒரு ஸ்வாகாவும் இருந்தது. வேட்டையன்ல சூப்பர் ஸ்டார் கம்ப்ளீட்டா வேற மாதிரி கண்டென்ட்டுக்கு ஒதுக்கிட்டாரு. ஜெய் பீம்ல ஆக்டர் சூர்யா அது ஒரு லெவல், வேற லெவல். ஆனா பட் இங்க ஏகே கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ரொம்ப பிளாட்டா பட் டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. மாஸ்டர்ல அந்த கமர்ஷியலுக்கு தேவையான எலமெண்ட்டும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி செலிப்ரேட்டிங் மெட்டீரியலா அமைஞ்சதுனால யாருமே அதை சீண்டல. பட் இங்க ஏகேவை ஏன் தலை இவ்வளோ இறங்கிட்ட, ஏன் தலை இப்படி பண்ணிட்ட, நாங்க உங்களை எப்படிலாம் வச்சிருந்தோமே அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அது நியாயமானு கேட்டா ஜெனியூனா 100% நியாயம் தான். பட் அவங்க ஸ்கேம் பண்ணல, எதுவுமே ஏமாத்தல. எல்லா இன்டர்வியூலயும் முன்னாடி நின்னு இது அந்த மாதிரி படம் கிடையாதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா ட்ரெண்ட்ல இருக்கிற சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ற ஃபேன்ஸ் என்ன தலை இது, என்ன தலை அப்படின்னு சொல்லி கத்தியே ட்ரெண்டியா பேசிய ஒரு நெகட்டிவிட்டியை இன்டைரக்டா பரப்பிடுறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது பிடிச்சிரும் போல இருக்கு. பட் இவங்க ஒரு மாதிரி பேசிய ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. ரெஜினா மேனிபுலேஷனை தோத்துறோம், அப்படி ஒரு பிசினஸ் தியேட்டர் வாசல்ல நடந்துட்டு இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பேசினது, டிஸ்கஸ் பண்ணது, இந்த டாப் டயர் ஹீரோ வந்து கண்டென்ட்டா குவாலிட்டி எடுத்து பண்றதெல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா, ஆச்சா இல்லைன்னா இனிமேட்டு ஆகுமான்னு கேட்டா தெரியலங்க. நிஜமா எனக்கே தெரியல. நான் ஸ்டார்டிங்ல சொன்னல, நானே எந்த ரகம்னு என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு. லிட்டரலா மண்டைக்குள்ள ஒரு மிக்ஸ்டு ஃபீலா தான் ஓடிட்டு இருக்கு. இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஒரு பக்கம்
பக்கம் என்னடா இது படம் 2 மணி நேரமா தாண்டி ஓடிட்டு இருக்கு, இன்னும் என் பொண்டாட்டியை பாத்தியானே கேட்டுட்டு இருக்காரு, ஆக்ஷன் இறங்க மாட்டாருன்னு ஒரு வாய்ஸ் ஓடுதா. இன்னொரு வாய்ஸ் ரியலிஸ்டிக்கா இப்படிதானே இருக்கும், முன்ன பின்ன தெரியாத ஊர்ல தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஈஸியான விஷயமா, இதாண்டா நிஜம் நம்புன்னு அது ஒண்ணு சொல்லுது. தலை நீ மட்டும் ரோட்ல கார் ஓடல, தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ரோட போட்டு கொடுத்துருக்க, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை எடுத்துன்னு பாராட்டலாமா, இல்லைன்னா ஏன் நீங்க தான் ஆஃப்லைன்ல உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்றீங்க, பேஷனேட்டா இருக்கீங்க, அதனால இந்தியாவுக்கும் சில பெருமைகள் வந்து சேருது, அங்க ஆடியன்ஸ் உங்களை செலிப்ரேட் பண்றாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இங்க நீங்க ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி சப்போர்ட்டிவா ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து மஜாவா ஒரு படத்தை கொடுத்துருக்கலாமே, இங்கேயும் ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏன்னா அந்த மாதிரி யோசிக்க தோணுது. என்னால எந்த பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்க முடியல, படத்தை நான் என்ஜாய் பண்ண, பிடிக்காமலாம் இல்லை, நான் லிட்டரலா புதுசா ஒரு ஏகே பார்த்து என்ஜாய் பண்ண, பிடிச்சிருந்தது. பட் இப்படி ஏன் பிடிச்சிருக்கணும், எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, பட் ரொம்ப பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படம் வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பா என்னோட மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியல. கொஞ்சம் டைம் தேவைப்படும், இந்த மாற்றம்லாம் ஏத்துக்க கண்டிப்பா கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதுக்குன்னு இதான் சான்ஸ்னு காலி பண்ற வேலை எல்லாம் பண்ணாதீங்க. நிச்சயமா இது ஒரு புது முயற்சி, அட்லீஸ்ட் பீப்புளை பார்க்கவாச்சும் விடுங்க. இதான் டைம்னு அது என்ன ஏகே இந்த படத்துல ஓடல, குதிக்கல, தாவல, ஜம்ப் பண்ணல, ஃபைட் பண்ணல, அர்ஜுன் மூக்க உடைக்கல, மனைவியை சரியா வளர்க்கல, அது எப்படி மனைவியை அலோவ் பண்ணலாம், எப்படி ஈஸியா எடுத்துக்கலாம், நோ இப்படி படம் எடுத்தா ஓடாது, எஜமான் இப்படிதான், அது இதுன்னு ஏதாவது ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காதீங்க. லெட் பீப்புள் டிசைட் வெதர் தே நீட் டு வாட்ச் ஆர் நாட். மனசுல இருக்கிறத வாய்ஸ் அவுட் பண்ணி வீடியோவா பண்ணும்போது எனக்கே ஒரு பீஸ் கிடைக்குதுன்னா, நெகட்டிவிட்டி ஷேர் பண்ணும்போது அதுல எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும்னு எனக்கே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பண்ணுங்க, அதுவும் உங்களுக்கு ஜாலினா பண்ணுங்க, பட் பார்த்து பண்ணுங்க, ரொம்ப தப்புலாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்றேன். லைக் பண்ணிட்டு படம் பார்க்க போற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சீக்கிரம் வேற வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க.